கிருஷ்ணகிரி மாவட்ட கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்திலிருந்து பயிற்சி பெற்று கறவை மாட்டு பண்ணையை அமைத்துள்ள ஊத்தங்கரை வட்டத்தைச் சேர்ந்த கீழ்குப்பம் கிராமத்தில் வசிக்கும் சதாசிவம் அவர்களை இப்போது சந்திக்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் கீழ்குப்பம் கிராமத்தை சேர்ந்த சதாசிவம் பார்த்தீங்கன்னா படித்த இளைஞர், வேலை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சுயதொழில் செய்யலான்ட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கால்நடை பயிற்சி மையத்தில் இருந்து ட்ரைனிங் தராங்கன்னு கேள்விப்பட்டு தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் கிருஷ்ணகிரியில் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களால் பயிற்சி வழங்கப்பட்டது. அந்த பயிற்சி மூலமாக கால்நடை வளர்ப்பின் மீது நாட்டம் ஏற்பட்டு தொடர்ந்து கால்நடை பயிற்சி மையத்தின் அனைத்து பயிற்சிகளையும் கலந்து கொண்டேன். இதனுடைய தாக்கத்தினால் ஒரு மாடா இருந்தது 5 மாடாக வளர்ச்சி அடைந்தது. இப்போ அதனுடைய வருமானம் அந்த 5 மாட்டுடைய வருமானம் 45,000 வருதுங்க. அதுல பாத்தீங்கன்னா தீவன செலவு அனைத்து செலவு 30,000 ரூபாய் இருக்குது. அது தன்னிறைவான வருமானமா இருக்குதுங்க. பராமரிப்பு பாத்தீங்கன்னா காலையில பாத்தீங்கன்னா உலர் தீவனம் வைப்பேங்க. அதுக்கப்புறம் உலர் தீவனம் வச்சு பால் கறந்துட்டு அதுக்கப்புறம் மேய்ச்சலுக்கு போகுங்க. மதியம் அதே மாதிரி பசுந்தீவனம், மசோலா இதெல்லாம் வைப்பேங்க. மாட்டு கொட்டகை பார்த்தீங்கன்னா டெய்லி கிளீன் பண்ணிடுவோங்க. காலையில க்ளீன் பண்ணிட்டு மேய்ச்சலுக்கு போயிருங்க மாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியமும் உலர் தீவனம் பசுந்தீவனமும் கொடுப்பேங்க. சோளத்தட்டு அதெல்லாம் கொடுப்பேங்க. அப்புறம் மக்காசோள சைலேஜ் இருக்குங்க, அதுவும் கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் மறுபடியும் பால் கறந்துட்டு மேலும் வருமானத்தை இரட்டிப்பாக்க ஒருங்கிணைந்த பண்ணையாக ஆடு மற்றும் கோழி வளர்க்க பேராசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி ஆயத்தமாக வருகிறேன். இது போன்ற பயிற்சி மையங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ளது. பயிற்சி மையத்தை அனைத்து கால்நடை விவசாய பெருமக்களும் இந்த பயிற்சி மையங்களை பயன்படுத்தி முன்னேற வேண்டும். என் வாழ்வாதார மேம்பாட்டிற்கு உதவியாக இருந்த கால்நடை பயிற்சி மற்றும் பேராசிரியர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கால்நடைகளுக்கு தேவையான தாதுப்புகள் மற்றும் கால்நடை வளர்ப்புக்கான புத்தகங்கள் இங்கு கிடைக்கிறது. இதுக்கு கால்நடை கதிர் இந்த புத்தகத்தின் சந்தாதாரராக உள்ளேன். மாதந்தோறும் எனக்கு பாத்தீங்கன்னா போஸ்டர்ல அனுப்பிடுறாங்க. அதை படிச்சு பாத்தீங்கன்னா கால்நடைகளுக்கு நோய்கள் மற்றும் பராமரிப்பு அனைத்தையும் தெரிந்து கொள்கிறேன். கால்நடை வளர்ப்போருக்கு பல்வேறு வகையான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. கறவை மாடு வளர்ப்பு, செம்மறி ஆடு வளர்ப்பு, வெள்ளாடு வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, காடை வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, மேலும் மற்ற கட்டணம் இல்லாமல் மற்றும் கட்டணம் செலுத்தியும் இந்த வசதிகளை பெற்றுக்கொள்ளலாம். இது தவிர தேவையான இடுபொருட்களான தாதுப்பு கலவைகள் மற்றும் கால்நடை கதிர் புத்தகத்திற்கான சந்தா செலுத்துவது முதலியவற்றையும் இந்த கால்நடை பல்கலைக்கழகத்தின் பயிற்சி மையத்தின் வழியாக நீங்கள் சந்தாதை செலுத்தி பயன்பெறலாம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.